ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவு 1 மணிக்குள் மிகப்பெரிய வியப்பு காத்திருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றேன் அல்லவா? அந்த வியப்பு உன்னுடைய ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் போக்கக்கூடியது. உன்னுடைய வாழ்வில் இருந்த ஒட்டுமொத்த வருத்தங்களையும் போக்கக்கூடியது. இந்த வியப்பு என்பது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அள்ளி கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றது. கவலையை நினைத்து நீ கண்ணீர் சிந்த நேரங்களும் நாட்களும் முடிந்து விட்டது. மிக பெரிய வியப்பாக உன்னுடைய கண்ணீருக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாக உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை இன்று நீ கண்டே தீருவாய். எது நடக்கவில்லை என்று காத்திருந்தாயோ அது நடக்கும். எது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது கிடைக்கவும் செய்யும். உனக்கு நீதான் மிகப்பெரிய நண்பன் என்பதை புரிந்து கொள். பிறரிடத்தில் ஆறுதல் செல்ல தேடி பிற நபர்களை நாடி போகும் பொழுது அந்த இடத்தில் ஆறுதல் கிடைக்கவில்லை என்று நினைக்கும் பொழுது நொந்து போய் விடுகின்றாய். என் அன்பு குழந்தையை, ஆறுதல் கொடுக்க ஆள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் அவமதிக்க சிலர் இருக்கின்றார்களே என்று நொந்த நேரங்களும் உண்டு. என் அன்பு குழந்தை, இப்படி உன்னை அவமதித்தவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கான பதிலை அவர்கள் சொல்லியே ஆக வேண்டும். உனக்கு சிறிதும் மதிப்பு கொடுக்காமல் உன்னுடைய வார்த்தைகளை அலட்சியமாக ஏன் நினைக்கின்றார்கள் என்று உனக்கு புரியவும் இல்லை. உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்து கொண்டிருந்த பொழுதிலும் உனக்கான பொறுப்புகளை நீ தவறாமல் செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கும் பொழுதிலும் ஏனோ சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாச வேலைகளை செய்தபடியும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் விலக்கி வைப்பேன். உனக்கு யாரெல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, நல்லதை நடத்தி கொடுக்க விருப்பப்படுகின்றார்களோ, உன் வாழ்வின் மீது அக்கறை காட்டுகின்றார்களோ அவர்கள் உன்னோடு எப்பொழுதும் இருக்கும்படி இக்கணம் ஆணையமிட்டு விட்டேன். என்னுடைய அருளும் ஆசியும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் எல்லா நேரமும் ஒவ்வொரு நொடியும் கிடைத்தபடியே இருக்கும். உனக்கு தவறிழைத்தவர்களை நினைத்து நீ நொந்து போகாதே. உன்னுடைய வாழ்க்கையில் அன்பை கூட்டக்கூடியவர்களை நான் உன் அருகில் வைப்பேன். இனிமையான நிகழ்வுகளை உன் வாழ்வில் இனி நான் நடத்தி காட்டுவேன். மிகப்பெரிய வியப்புகளை எல்லாம் ஒவ்வொன்றாக இனி உன்னுடைய வாழ்வானது காணும். பிறருக்காக நீ வாழாமல் பிறருடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்காமல் நீயாக இருந்து உன் மனசாட்சிப்படி உனக்கு பிடித்த வாழ்க்கையை நீ வாழ பழகு. அதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியதாக இருக்கும். அடுத்தவர்களின் எண்ணத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நீ அவர்களுக்காகவே வாழ்ந்தபடி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நீ தவற விட்டு விடுவாய். உன்னுடைய வாழ்க்கையை தவறாமல் நீ வாழும்படி நான் உனக்கு அருள் செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல என்னென்ன நடவடிக்கைகளை செய்ய வேண்டுமோ அதை இனி நீ செய்வாய். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.